வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம யோகா வீடியோ பண்ணுறோம். இது ஒரு லாங் கேப் பண்ணி இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நடுவில் ஷார்ட்ஸ் போட்டுப்போம் பார்த்துட்டு அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த வீடியோ பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி பண்ண போகிற ஆசனம் பார்த்தீங்கன்னா பக்காசனம் பண்ண போகிறோம். ஏற்கனவே காக்காசனம் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பக்காசனம். இது கொஞ்சம் சிரமமான ஆசனம் தான். இது கைகளால் உடம்பு தாங்கக்கூடிய ஆசனம், ஆம்பேலன்சிங் ஆசனம் சொல்கிறது. ஸோ இது எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதனால் இந்த ஆசனம் செய்யறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ யோகா மேட்டில் இருக்கோம். அப்படியே எந்திரிச்சுருந்தோம். அப்படியே கைகளால் உடம்பு தாங்க போகிறோம். ஸோ கைகளை அப்படியே ஊனிக்கிறோம். விரல்கள் நல்லா வெளிச்சு வச்சுக்கோங்க. முழங்கால் ரெண்டையும் இந்த ஆம்பெட்ஸில் முழங்கைக்கு நடுவில் வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு உடம்பை நம்ம அப்படியே தூக்கி அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிற்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பண்ணது பக்காசனம். இந்த பக்காசனம் பொறுத்த கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறதுனால பேசுகிறது சிரமமாக இருக்கும். பேசுகிறவங்க ஸோ இதை அவங்க வெயிட் பூரா அந்த விரல்கள் இருக்கணும். விரல்கள் மணிக்கட்டுகள் தான் இருக்கணும். ஸோ அப்படியே இதை ஊனி நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூங்குனதை பார்த்தீங்க. ஸோ இப்படி தான் பண்ணணும். ஸோ இது இப்போ இதோட பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா பக்காசனம். இதை கிரேன் போஸ்ன்னு சொல்லுவாங்க. பக்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொக்குன்னு அர்த்தம் தமிழில். ஸோ இது கொக்கு மாதிரியான போஸ். நம்ம ஏற்கனவே காக்காசனம் பண்ணியிருக்கோம். காக்காசனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். காக்காவை சின்னதாக உட்காந்துருக்கும். கொக்கோட கால்கள் நீளமாக இருக்கிறதுனால இது நம்ம கைகள் முழங்கைகள் மடக்காமல் நேராக செஞ்சுருக்கோம் அதை. ஸோ இதுதான் கிரேன் போஸ்ங்கிறது பக்காசனம். ஸோ இதோட பலன்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த மணிக்கட்டுகள் கைப்பகுதிகள் தோள்பட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து அதிகமாகிடும், உறுதியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முதுகுத்தனோட ஃப்ளெக்சிபிலிட்டி. முதுகுத்தன் இருக்குங்களா, முதுகுத்தன் நல்லா நெகிழ்வுத்தன்மை கொடுக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுப்பகுதி, தொடைப்பகுதி இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகிடும். அடுத்தது அந்த இடுப்பு தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஹிப் மசில்ஸு இது ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உடம்போட சமநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, பேலன்சிங், அப்புறம் பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன், ஒருங்கிணைப்பு இதெல்லாம் சரியாகும். நம்ம வயசாக இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆசனங்களை நம்ம செய்கிறப்ப, ஆம்பேலன்சிங் ஆசனம் இதெல்லாம் செய்கிறப்ப இது எல்லாத்தையும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த ஆம்பேலன்சிங் ஆசனம் நம்ம இன்னும் வருங்காலத்தில் நிறைய பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் சிரமமான ஆசனம் தான். ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப சுலபமாக உங்களுக்கு. ஸோ எங்கள் யோகா 40 சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.